ஒரு தேர்தல் முடிவுங்கிறது வெறும் எண்கள் கிடையாதுங்க. அந்த எண்களுக்கு பின்னாடி மக்களோட வாழ்க்கை இருக்கும், அவங்களோட வழிகள், தேவைகள் எல்லாமே இருக்கு. இன்னைக்கு நாம திருமங்கலம் தொகுதி 196 ஒரு கேஸ் ஸ்டடியா எடுத்து ஆட்சிக்கும் மக்களோட யதார்த்தமான வாழ்க்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு ஆழமா பார்க்க போறோம். மதுரை மாவட்டத்துல இருக்கிற திருமங்கலம் இது வெறும் ஒரு ஊர் இல்ல. ஒவ்வொரு தேர்தல்லையும் இங்க ஒரு கதை எழுதப்படுது. அந்த கதையோட உண்மையான மையம் வாக்குச்சாவடிங்கள்ல இந்த மண்ணும் இங்க வாழ்ற மக்களும் தான். சரி, திருமங்கலம் நமக்கு என்ன சொல்லுதுன்னு பாப்போம் வாங்க. முதல்ல கள நிலவரம் என்னன்னு புரிஞ்சுக்குவோம். இந்த மண்ணும் மக்களும் நம்ம கிட்ட என்ன சொல்றாங்க? ஒவ்வொரு ஓட்டும் ஒரு நம்பிக்கை, ஒரு வலி, ஒரு எதிர்பார்ப்போட குரல். இங்க பெரும்பாலான மக்களோட வாழ்வாதாரம் விவசாயம்தான். அதுவும் மழைய மட்டுமே நம்பி இருக்கிற மானாவாரி விவசாயம். எப்போ மழை வரும்னு தெரியாது, வருமான நிச்சயம் இல்ல, கடன் சுமை, இதுதான் இங்க இருக்கிற விவசாய நெருக்கடியோட அடிநாதம். இது ரொம்பவும் போராட்டமான ஒரு வாழ்க்கை. அப்போ தினமும் மக்கள் சந்திக்கிற பிரச்சனைகள் என்னென்ன? இதுதான் அவங்களோட கோபமாவும் எதிர்பார்ப்பாவும் ஓட்டுல வெளிப்படுது. குடிக்க தண்ணி சரியா வர்றதில்ல, ரோடு சரியில்ல, விவசாயத்துக்கு பாசன வசதி இல்ல, படிச்ச இளைஞர்களுக்கு வேலை இல்ல, அப்புறம் அடிப்படை சுகாதார வசதி கூட சரியா இல்ல. இதெல்லாம் வெறும் புகார்கள் இல்ல, ஆட்சி சரியா நடக்கலங்கிறதுக்கான அறிகுறிகள். சரி, இந்த கலை யாதார்த்தமெல்லாம் தேர்தல் முடிவுகள்ல எப்படி எதிரொலிச்சது? மக்களோட குறைகள் ஓட்டுகளா எப்படி பதிவாகுது? இப்ப நாம அந்த நம்பர்ஸ பார்க்கலாம். இதுதான் 2021 தேர்தல் முடிவுகள். பாருங்க, அதிமுகவோட ஆர்பி உதயகுமார் கிட்டத்தட்ட 6% வாக்கு வித்தியாசத்துல ஜெயிக்கிறாரு. போட்டி ரொம்ப கடுமையா இருந்தோம். அப்போ இருந்த சூழல்லையும் இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? இததான் நம்ம ஆழமா பார்க்கணும். எந்த ஒரு தேர்தல் பகுப்பாய்வு செஞ்சாலும் அங்க இருக்கிற சமூக கட்டமைப்பை புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். திருமங்கலத்துல முக்களத்தோர் சமூகம் சுமார் 35% வாக்குகளோட தேர்தல் முடிவை தீர்மானிக்கிற சக்தியா இருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா ரெட்டியார் மற்றும் தேவேந்திர குல வேளாளர் சமூகங்கள் வராங்க. இந்த சமூக வாக்குகள் ஒன்னு சேர்றதும் பிரியறதும் தான் வெற்றியை தீர்மானிக்குது. கடந்த 3 தேர்தல்களோட போக்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் தெளிவா புரியும். அதிமுக தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க, ஆனா அவங்களோட வாக்கு வங்கி ஒவ்வொரு தேர்தலையும் கொஞ்சம் கொஞ்சமா சரிஞ்சிட்டே வருது. 2011ல 55% இருந்தது, 2021ல 45% குறைஞ்சிருக்கு. இது ஒரு வலுவான பிடிதான், ஆனா மெதுவா நழுவிட்டு இருக்கிற பிடி. வெற்றிங்கிறது ஒரு வேட்பாளரோட தனிப்பட்ட செல்வாக்கால மட்டும் வர்றதில்ல. அதுக்கு பின்னாடி ஒரு சிஸ்டம், ஒரு அமைப்பு வேலை செய்யுது. அந்த அமைப்போட செயல்பாட்டை தான் நாம இப்போ ஆராய போறோம். யார் ஜெயிச்சாங்கன்றதை விட ஏன் ஜெயிச்சாங்கன்றது தான் இங்க முக்கியம். ஒரு பக்கம் பதவியில இருக்கிற எம்எல்ஏ முன்னாள் அமைச்சர் ஆர்பி உதயகுமார். இவரோட பலம் வலுவான கட்சி கட்டமைத்து அப்புறம் திட்டங்களை செயல்படுத்துற திறமை. இன்னொரு பக்கம் திமுகவோட மணிமாறன். இவருக்கு பின்னாடி கட்சியோட பாரம்பரியமும் குடும்ப பின்னணியும் இருக்கு. ஆனாலும் தொடர் தோல்விகள் ஒரு பலவீனத்தை காட்டுது. இந்த நம்பரை பாருங்க, 23.4. இது வெறும் புள்ளி விவரம் இல்ல, இது திருமங்கலத்தோட சிசு மரண விகிதம். மதுரை மாவட்டத்திலே இதுதான் அதிகம். வளர்ச்சி திட்டங்கள்னு நாம பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்துல அடிப்படை சுகாதார கட்டமைப்பு எவ்வளவு மோசமாயிருக்குன்னு இந்த ஒரு நம்பர் அப்பட்டமா காட்டுது. இதுதான் ஆட்சியோட உண்மையான அளவுகோல். இப்போ இந்த ஆட்டத்தையே மாத்தின ஒரு முக்கியமான விஷயத்த பாருங்க. அமமுக மற்றும் நாம் தமிழர் கட்சி பிரிச்ச ஓட்டுகள். அமமுக நேரடியா அதிமுகவோட ஓட்டுகளை பிரிக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி ஒரு புது வாக்காளர் தளத்தை உருவாக்குறாங்க. இந்த 2 கட்சிகளும் சேர்ந்து 11.5%க்கும் அதிகமான வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இந்த ஓட்டுகள் திமுக கூட்டணிக்கு போகல, ஆனா அதிமுகவுக்கு எதிரான ஓட்டுகளை சிதறடிச்சுது. இதுதான் மறைமுகமா அதிமுகவோட வெற்றிக்கு உதவிச்சு. அரசியல் களத்துல ஒவ்வொரு தனிநபரோட கண்ணியமும் பாதுகாக்கப்படணும். இது நம்ம அரசியலமைப்போட அடிப்படை கொள்கை. பொது மேடைகள்ல பேசுறது மக்களை பிரிக்கிறதா இல்லாம அவங்களோட வாழ்க்கைய முன்னேற்றத பத்தி இருக்கணும். இது ஒரு தார்மீக கடமை மட்டும் இல்ல, ஒரு பொறுப்பான தலைவரோட அடையாளம். சரி, இவ்வளவு நேரம் பிரச்சனைகளை பத்தி பார்த்துட்டோம். இனி தீர்வுக்கான வழி என்ன? நாம செஞ்ச பகுப்பாய்வுல இருந்து செயலுக்கான ஒரு வரைபடத்தை உருவாக்குவோம். இந்த மாதிரி சூழல்ல ஒரு புதுவிதமான அணுகுமுறை தேவைப்படுது. அததான் இந்த ஆய்வு சதுர்முக கோட்பாடு அப்படின்னு சொல்லுது. இது வெறும் தேர்தல் வியூகம் இல்ல, மக்களோட நம்பிக்கையை ஜெயிச்சு ஒரு நீடித்த வளர்ச்சியை ஏற்படுத்துறதுக்கான ஒரு 4 முனைத்திட்டம். இந்த கோட்பாட்டோட 4 தூண்கள் இதான். 1, சாதி மக்கள் இணைப்பு. அதாவது முக்கிய சமூகங்களை அரவணைச்சு மற்றவங்களோட கூட்டணி அமைக்கிறது. 2, சமூக உறுதிமொழி. கல்வி, சுகாதாரம் மாதிரி அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுறது மூலமா மக்களோட நம்பிக்கையை பெறுறது. 3, பொருளாதார செயல் திட்டம். இளைஞர்களோட வேலைவாய்ப்புக்கும் விவசாயிகளோட பாசன பிரச்சனைக்கும் உறுதியான தீர்வு கொண்டு வர்றது. 4, புதிய தலைமை. பழைய அரசியல் முறைகளை உடைச்சு ஒரு புது செயல்திறன் மிக்க தலைமையை முன்னிறுத்துறது.
வெறும் கோட்பாடு மட்டும் பத்தாது, அதை செயல்படுத்துறதுக்கு உறுதியான வாக்குறுதிகள் வேணும். இந்த வளர்ச்சி உறுதிமொழி பத்திரம் நாம முதல்ல பார்த்த மக்களோட அன்றாட பிரச்சனைகளுக்கு நேரடியான தீர்வுகளை சொல்லுது. குராயூர் அணை, இளைஞர்களுக்கு வேலை, புதுசா திறன் மையங்கள், 24 மணி நேரமும் குடித்தண்ணீர், நல்ல சுகாதார வசதி, இது ஒவ்வொன்றும் மக்களோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு காலகட்டத்துல டேட்டாவை, அதாவது தரவுகளை வச்சுதான் பல முடிவுகள் எடுக்கப்படுது. ஆனா மக்களோட தகவல்களை பயன்படுத்தும் போது அவங்களோட அனுமதியும் நம்பிக்கையும் ரொம்ப ரொம்ப அவசியம். ஒவ்வொரு குடிமகனோட தனி உரிமையையும் மதிச்சு அவங்க நலனுக்காக மட்டும்தான் அந்த தரவுகளை பயன்படுத்தணும். இது நம்மளோட புது தரவு பாதுகாப்பு சட்டத்தோட சாராம்சம் மட்டும் இல்ல, ஒரு நல்லாட்சியோட தார்மீக பொறுப்பும் கூட. கடைசியா ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். இந்த ஆய்வோட நோக்கம் ஒரு தொகுதியில ஜெயிக்கிறது மட்டும் இல்ல, தலைமை பண்போட உண்மையான அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறது தான். ஆட்சி அதிகாரத்தோட உண்மையான வெற்றி எதுல இருக்கு? அடுத்த தேர்தல்ல ஜெயிக்கிறதுலையா, இல்ல அடுத்த தலைமுறையோட வாழ்க்கையை உயர்த்துறதுலையா? இதுதான் ஒவ்வொரு தலைவரும் தன்னைத்தானே கேட்டுக்க வேண்டிய கேள்வி. நீங்கள் ஒரு மக்கள் மைய தலைவராக மாறி உங்கள் தொகுதியை உயர்த்த விரும்பினால் blueprintstrategies.ai mgr@blueprintstrategies.ai என்ற முகவரியில் தொடர்பு கொள்ளவும், அல்லது 0804-204-1602 என்ற எண்ணில் அழைக்கவும். அரசியலுக்கு அப்பாற்பட்ட நோக்கம்.